Exercise 2.8 ல 8th sum. If omega is not equal to 1 is a cube root of unity, show that அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்து அது ரிசல்ட் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம இந்த சம்ம வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா 1 மைனஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம் பிளஸ் 1 பிளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6 இதான நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்மளுக்கு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில என்ன தெரியும் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, இங்க பாருங்க இப்ப இதுல 3 டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப மூணுமே பிளஸ்ல இருந்ததுன்னா ஈக்குவல் டு 0 நம்ம போட்டுடலாம். ஆனா இதுல ஒரு டேர்ம் வந்து என்னது நெகட்டிவா இருக்கு. அப்ப மீதி இருக்கிற 2 டேர்ம்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கலாமா? அப்ப 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் மட்டும் ஒரு பக்கம் இருந்ததுன்னா இந்த ஒமேகாவை அந்த பக்கம் எடுத்து விடுங்க. அப்ப மைனஸ் ஒமேகா. அப்ப இந்த 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா நான் என்ன போட்டுக்க போறேன் அப்படின்னா மைனஸ் ஒமேகான்னு போட்டுக்க போறேன். ஓகேவா, மைனஸ் ஒமேகா. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் ஒமேகா இருக்கிறதுனால மைனஸ் ஒமேகா. ஓகேவா, ஹோல் பவர் இங்க என்ன இருக்கு 6 பிளஸ் அதே போல பாருங்க இங்க 1 பிளஸ் ஒமேகாங்கிறது பாசிட்டிவ் டேர்ம்ஸா இருக்கு. மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ங்கிறது என்னது நெகட்டிவ் டேர்ம்ஸா இருக்கு. அப்ப 1 பிளஸ் ஒமேகாக்கு பதிலா என்ன செஞ்சுக்கலாம் நானு இது அந்தாண்ட போயிட்டுனா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்ப 1 பிளஸ் ஒமேகாக்கு பதிலா நான் என்ன எழுதிக்கிறேன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அந்த ஏற்கனவே இருக்கிற ஒரு மைனஸ் ஒமேகா ஸ்கொயரையும் அங்கேயே போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்ப மைனஸ் ஒமேகா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மைனஸ் 2 ஒமேகா ஹோல் பவர் 6. அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. ஓகே, பவர் 6ங்கிறதுனால ஈவன் நம்பர் டேர்ம்ஸ், அதனால பவர் வந்து என்னது ஆயிடும் அந்த நெகட்டிவ் டேர்ம் வந்து பாசிட்டிவா மாறிடும். ஓகேவா, நெகட்டிவ் வந்து அது ஈவன் டைம்ஸ் வந்து பவர் ரைஸ் பண்ணும்போது அது என்ன ஆயிடும் பிளஸ் டேர்ம்ஸ் ஆயிடும். ரெண்டுத்துலயுமே 2 பவர் 6ங்கிறது இருக்கிறதுனால 2 பவர் 6 காமனா எடுத்துரு. அப்ப மீதி என்ன இருக்கும் இங்க 2 பவர் 6 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ்ங்கிறது பிளஸ் ஆயிடும். இந்த பவர் 6 உள்ள வரும்போது 2 பவர் 6 இன்டூ ஒமேகா பவர் 6. இப்ப 2 பவர் 6 நான் வெளில எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் எனக்கு ஒமேகா பவர் 6 இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க மைனஸ்க்கு பவர் ரைஸ் பண்றீங்க இது பிளஸ் ஆயிடும். 2 பவர் 6ங்கிறது நம்ம வெளியில எடுத்தாச்சு. இங்க ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கு. அந்த ஒமேகா ஸ்கொயருக்கு ஒரு பவர் 6 எடுக்கிறீங்க. அப்ப பவர்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 2s are 12. ஓகேவா, 2 பவர் 6ங்கிறது அப்படியே இருக்கு. அடுத்தது ஒமேகா பவர் 6 பிளஸ் ஒமேகா பவர் 12 இருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும் ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 தெரியும். அப்ப நம்ம இந்த ஒமேகா கியூப் டேர்ம்ஸா எழுதிக்கலாமா? அது எப்படி எழுதலாம் ஒமேகா கியூப் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுங்க. அப்ப என்ன ஆயிடும் 3 2s are 6 ஒமேகா பவர் 6 வந்துருச்சா? அதே மாதிரி இதையும் என்ன செஞ்சுக்கலாம் ஒமேகா கியூப் பவர் என்ன பண்ண 12 கிடைக்கும் 4 3s are 12. ஓகேவா, அப்ப 1 ஸ்கொயர் பிளஸ் 1 பவர் 4 கிடைக்கும். 2 பவர் 6 வெளியில இருக்க 2 பவர் 6 இன்டூ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 பவர் 4. 1க்கு வந்து எத்தனை பண்ணாலும் ஸ்கொயர் எடுத்தாலும் பவர் எத்தனை எடுத்தாலும் 1 தான் கிடைக்க போகுது. அப்ப 2 பவர் 6 இன்டூ 2 which is equal to 2 பவர் 7. 2 பவர் 7 என்னது 128. நம்மளுக்கே தெரியும் 2 பவர் 7 அது 7 டைம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 64 into 2 128 which is equal to right hand side. Therefore 1 minus omega plus omega square whole power 6 plus 1 plus omega minus omega square whole power 6 is equal to 128 is shown.